ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். போக்குவரத்து தொழிலாளர்களின் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருக்கிறது. போக்குவரத்து தொழிலாளர் வேலைநிறுத்தம் தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருக்கிறது. 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் நாளை முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வந்தது. தற்போது அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். போக்குவரத்து தொழிலாளர் வேலைநிறுத்தம் அறிவித்திருந்த நிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருக்கிறது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் அவர்களோடு முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது இன்று நடைபெறுவதாக இருந்தது. அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று முடிந்த நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, விரிவான விவரம். விக்னேஷ், போக்குவரத்து ஊழியர்கள் நாளை முதல் தொடர் வேலைநிறுத்தல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக ஏற்கனவே அறிவித்த நிலையில் அரசு அவர்களுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையை கடந்த 2-3 நாட்களாக நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை என்பது, அதாவது தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் ரமேஷ் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நடைபெற்ற நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் தற்பொழுது வரை உடன்பாடு எதுவும் எட்டாத நிலையில் இந்த பேச்சுவார்த்தை தற்பொழுது தோல்வியில் நிறைவடைந்திருக்கிறது. 1 மணி நேரமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள், அதே போன்று போக்குவரத்து துறையைச் சேர்ந்தவர்கள் அந்த 15வது நிதி கமிஷன் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை நேரடியாக வலியுறுத்தினர். ஆனால் அதற்கு அரசிடம் தேவையான அந்த நிதி என்பது இல்லை என்பதை ஒரு காரணம் காட்டி அவர்கள் தரப்பில் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டது. இதையடுத்து பேச்சுவார்த்தை தோல்வியில் நிறைவடைந்திருக்கிறது. நாளை திட்டமிட்டபடி போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டம் என்பது நடைபெறும் என்று தற்போதைய அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. முன்னதாக இன்று காலை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நிதித்துறை செயலாளருடன் இவருடைய கோரிக்கையை செயல்படுத்துவதற்கான போதிய நிதி ஆதாரம் இருக்கிறதா என்று தலைமைச் செயலகத்தில் தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்திற்கு பிறகுதான் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை ஆணையம், தமிழ்நாடு போக்குவரத்து துறை, அதே போன்று தமிழ்நாடு போக்குவரத்து தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக விரிவாக நடத்தப்பட்டது. அதே நேரத்தில் இன்று 3 மணிக்கு மேல் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சரின் அந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. முன்னதாக அமைச்சர் ஏற்கனவே தெரிவித்தார், நாளை போக்குவரத்து ஊழியர்கள் தங்களுடைய வேலை நிறுத்தத்தை தொடங்கினாலும் பொங்கலுக்கான சிறப்பு பேருந்துகள் திட்டவட்டமாக இயக்கப்படும், பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாத வகையில் தற்காலிக ஓட்டுநர்கள் மூலம் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தையில் ஏதேனும் உடன்பாடு எட்டப்படும், கடைசி நிமிடம் வரை முழுமையாக பேச்சுவார்த்தை அரசு சார்பில் நடத்தப்படும் என தெரிவித்தார். அதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது மீண்டும் தோல்வியில் முடிந்திருக்கிறது. விக்னேஷ், முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருக்கு. அங்க அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்த அந்த தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தரப்புல என்ன சொல்றாங்க? நிர்வாகிகள் தரப்பில் எங்கள் தரப்பில் கோரிக்கைகளை நாங்கள் அரசிடம் தெளிவாக சொல்லிவிட்டோம், ஆனால் நிதிச்சுமை மற்றும் பல்வேறு காரணங்களை காரணம் கட்டுவதாக நேரடியாக தெரிவித்தார். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.